NCERT syllabus 9th standard chapter 1 number systemல exercise 1.2ல third sum பார்ப்போம். Show how root 5 can be represented on the number line. ஸோ ரூட் 5ல் எந்த மாதிரி நம்பரை ரூட்டில் கேட்டாலுமே இதுதான் கான்செப்ட். ஸோ எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த இடைப்பட்ட யூனிட்ஸ் மட்டும் ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த கேப் நீங்கள் எவ்வளோ விட்றீங்களோ அது எல்லாத்துக்கும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் 1 சென்டிமீட்டர் அந்த மாதிரி விட்டுருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கேப்ஸ் எவ்வளோ வேணுமோ அதை எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் ஒரே மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ ரூட் 5ன்றது நமக்கு ரூட் எடுக்க முடியாத நம்பர் இல்லைங்களா? ஸோ அப்போ அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது பித்தாகரஸ் தியரம் கான்செப்ட்டில் போகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ இப்போ ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் என்ன வரும்னா 1 1s are 1, 2 2s are 4, அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 3s are 9. நம்மளோட 5ன்றது பார்த்தீங்கன்னா ரூட் 5ன்றது இப்போ ரூட் 4க்கு ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2, இது 9க்கு ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போது நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2க்கும் 3க்கும் நடுவில் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, பிக்கஸ்ட் வேல்யூ எடுக்கக்கூடாது, ஸ்மாலஸ்ட் வேல்யூவை எடுக்கணும். அதாவது நம்ம எத்தனை டிஸ்டன்ஸ் தள்ளி மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 0ன்றதுலேருந்து 2 வரைக்கும் நம்ம டிஸ்டன்ஸை தள்ளி மார்க் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் நம்ம என்ன பேர் கொடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா A and B. ஸோ அப்போ இதோடைய அளவு எத்தனை யூனிட்ஸ் எடுத்துருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 2 யூனிட்ஸை எடுத்துருக்கிறோம். ரைட்டுங்களா? இப்போது இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். நம்ம எவ்வளோ யூனிட்ஸு 0லேருந்து தள்ளி வைக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5க்கு முன்னாடி இருக்கக்கூடிய, அதாவது ரூட் 5க்கு முன்னாடி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட் 4. ஸோ அப்போ 4க்கு ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2. நான் சொல்கிறது ஷார்ட்கட் மெத்தட். இப்போ இதில் பித்தாகரஸ் தியரமும் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய ப்ரீவியஸ் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூனிட்ஸை பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ 3 போயிட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, 3 ஸ்கொயர் 9 which is bigger than root 5. கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒன்று இந்த நம்பர் இருக்கணும் அல்லது அதோட கம்மி நம்பர் இருக்கணும். ஸோ அதனால் ரூட் 5ஓட கம்மி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4, ரூட் 4. அந்த ரூட் 4க்கு நம்ம ரூட் எடுக்கும்போது என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போ நம்ம 2 யூனிட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த 2 யூனிட்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2வது யூனிட்லேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர், நீங்கள் இன்னும் ப்ரொட்ராக்டர் வச்சு வரைஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். ப்ரொட்ராக்டரில் வச்சு வரையும் போது 90 டிகிரி அப்படின்றத நீங்கள் எடுத்து வரைஞ்சிக்கலாம். ஸோ அப்போ அந்த 90 டிகிரியை மார்க் பண்ணுங்கள். ஸோ இந்த 90 டிகிரி இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்லாத்துக்குமே என்ன யூனிட் இருக்குதோ அது சமமாக இருக்கணும்னு சொன்னேன். ஸோ அப்போது இந்த யூனிட்ஸ் எப்படி நீங்கள் மார்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நடுவில் எவ்வளோ இருக்குதுன்ற டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ சேமாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த சேமான மெஷர்மெண்ட் என்னவோ அதை நான் பியிலேருந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்க்கை நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ பியிலேருந்து ஒரு ஆர்க்கை நம்ம கட் பண்ணுறோம். மெஷர்மெண்ட்டை சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் 1 சென்டிமீட்டர் எடுத்ததுனால எனக்கு இந்த சின்ன அளவு வருது. நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்து கூட போட்டுக்கலாம். ஸோ நான் சும்மா உங்களுக்கு தெரியறதுக்காக டார்க்கன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஆர்க்கு. ஓகேங்களா? ஸோ இது ஏன்ற பேர் கொடுத்தாச்சு, இது பீன்ற பேர் கொடுத்தாச்சு. ஸோ இந்த மார்க்கிங் பாயிண்ட்டை நான் என்னென்ன பேர் கொடுக்குறேன்னா C. ஸோ அப்போ இதோடைய அளவு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 யூனிட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன்ஸை ஜாயின் பண்ண போகிறேன். எதையும் ஏவையும் சியையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணியாச்சுங்களா? ஸோ இப்போது ஏபிசி, இப்போ இந்த அளவு பாருங்கள், இது 2ங்களா? இதோடைய யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. இதோடைய யூனிட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட் 5. ஸோ அது 90 டிகிரியில் வருது இல்லைங்களா? ஸோ அப்போ அக்கார்டிங் டு பித்தாகரஸ் தியரம், பித்தாகரஸ் தியரமில் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைபோட்டனஸ். அப்போது ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். கரெக்டுங்களா? ஹைபோட்டனஸ் சைடு இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் 2 சைட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ ஏசி ஸ்கொயர்னா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட் 5 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம், which is equal to AB ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4, பிசி ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ அப்போ 4 + 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 5. இங்கே ரூட்டையும் 5 ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட் 5ஐ இந்த மாதிரி எடுத்து எழுதலான்றதுக்காக தான் இதை ப்ரூவ் பண்ணி காமிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ யூ கேன் ரைட் இட் ஆஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ அப்போது ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 நம்ம எப்படி எடுத்து எழுதலாம், 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். இதைத்தான் நான் எப்படி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூட் 5ன்ற நம்பர் இருக்குதுங்களா? அப்போது ரூட் 5 நமக்கு ரூட் எடுக்க முடியாத நம்பர். அப்போ அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன, ரூட் 4. 4க்கு ரூட் எடுத்திங்கன்னா 2. ஸோ அதனால் 2 யூனிட் தள்ளி போடுங்க அப்படின்றத ஷார்ட்டாக சொன்னேன். ஓகேங்களா? ஸோ அப்படியும் போடலாம், இல்லை நீங்கள் இந்த பித்தாகரஸ் தியரம் கான்செப்ட் யூஸ் பண்ணியும் போடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த மார்க் பண்ணிட்டோம் இல்லைங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய காம்பஸை எடுத்துக்கணும். காம்பஸை எடுத்து ஏசின்ற மெஷர்மெண்ட் என்னவோ அதை கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏசி மெஷர்மெண்ட்டை பார்த்து மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆர்ச் மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா, ஸோ அந்த மீட்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா,
தட் இஸ் இந்த லைனில் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மீட் ஆகுது இல்லைங்களா? ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா √5 உடைய வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னது, ரூட்டை ஃபஸ்ட்டு எவ்வளோ தள்ளி வைக்கணும், யூனிட்ஸை ஹாரிசான்டலாக எடுக்கணுன்றதை பார்க்குறோம். அதுக்கடுத்தது ஒரு பர்பண்டிகுலர் லைனை வரைகிறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்துக்கும் என்ன அளவு வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவு இங்கே மார்க் பண்ணிக்கிறீங்க. அதுக்கடுத்து இந்த ஏவையும் சியையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இந்த ஆர்க் என்ன வருதோ அதே லென்த்தில் அப்படியே ஒரு ஆர்க்கு இந்த நம்பர் லைனை தொடுற மாதிரி நீங்கள் பாயிண்ட் பண்ணணும். ஸோ அப்படி பாயிண்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த மீட்டிங் பாயிண்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா √5 உடைய வேல்யூ இன் நம்பர் லைன். ஸோ அவ்வளோதான் அந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.